ஸ்ரீ கர்க சம்ஹிதை துவாரகா காண்டத்தின் 16ஆம் அத்தியாயம். சித்தாசிரமத்தின் மகிமையின் பின்னணியில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் மற்றும் அவரது 16,000 ராணிகள், தேவி ஸ்ரீ ராதை மற்றும் ஆயர்களுடன் சந்திப்பு. நாரத மாமுனிவர் கூறினார், மகாராஜரே, விதேக மன்னரே, இப்போது சித்தாசிரமத்தின் மகத்துவத்தை கேளுங்கள். அதன் நினைவு மட்டுமே அனைத்து பாவங்களையும் விடுவிக்கிறது. புராண வேத மனிதர்கள் அந்த புனித இடத்தை சித்தாசிரமம் என்று அழைக்கிறார்கள். இது வெறும் தொடுவதன் மூலம் பகவான் ஸ்ரீஹரியிடமிருந்து ஒருபோதும் பிரிக்கப்படாது. சித்த ஆசிரமத்தை ஒருவர் காண்பதன் மூலம் முக்தியை அடையும் இடமாகவும், தொடுவதன் மூலம் நெருங்கி வருவதன் மூலம், அதை நெருங்கி காண்பதன் மூலம் ஒருவர் முக்தியை அடைகிறார்கள். ஒருவர் அதில் நீராடுவதாலும் முக்தி பெறப்படுகிறது. மேலும் ஒவ்வொருவர் அதனை முக்தியடையும் இடமாகவும் அறிந்து கொள்ளுங்கள். ஒரு முறை தனது தோழி சந்திரானனாவிடமிருந்து சித்தாசிரமத்தின் மகத்துவத்தை கேட்டறிந்த தேவி ஸ்ரீ ராதை பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரிடமிருந்து பிரிந்ததால் மனமுடைந்த தேவி ஸ்ரீ ராதை அதில் நீராட எண்ணினார். வைசாக மாதம் என்று அழைக்கப்படும் வைகாசி மாதத்தில் சூரிய கிரகண திருநாள் அன்று தேவி ஸ்ரீ ராதை கட்லி வம்சத்தை விட்டு வெளியேறி 100 இளைஞர்கள் கோபகணங்களுடன் இணைந்து கோபகணங்கள் அருகில் சித்தாசிரம தீர்த்தத்திற்கு யாத்திரை செல்ல தனது மனதில் முடிவு செய்தார். ஸ்ரீதாமரின் சாபத்தால் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரிடமிருந்து பிரிந்து 100 ஆண்டுகள் கடந்துவிட்டன. தேவி ஸ்ரீ ராதை சிவிகையில் அமர்ந்திருந்தார். அழகிய சிவிகையில் அமர்ந்திருந்தார். கொடைகள் மற்றும் ஆபரணங்கள் அவற்றின் மீது வைக்கப்பட்டிருந்தன. பக்தர்கள் அவைகளை அவற்றின் மீது வைக்கத் தொடங்கினர். இந்த வழியில் அவள் சதி ஸ்ரீ ராதை ஆனர்த்த நாட்டின் பெரிய யாத்திரை தலமான சித்தாசிரமத்திற்கு சென்றார். அவர் அங்கு நீராடிக் கொண்டிருக்கிறாள். அவளுடைய மகிமை அற்புதம். அவளுடைய மகிமையை ஒப்புக்கொண்ட யாதவர்கள் அனைவரும் இங்கே பிரமிப்புடன் நிற்கிறார்கள். அவள் யாருடைய மையல் நாயகி? அவள் பெயர் என்ன? அவள் எங்கே வசிக்கிறாள்? பகவான் கூறலானார், இது தேவி ஸ்ரீ ராதை, ரிஷபானுவின் மகள், கீர்த்தி ராணியின் திருமகள், முழு பிரஜ மண்டலத்திற்கும் எஜமானியானவள், கோபியர்களின் எஜமானியானவள் மற்றும் என் அன்பிற்குரியவள். அவர்கள் பிரஜத்திலிருந்து கோபியர்களுடன் சித்தாசிரமத்தில் நீராட வந்துள்ளனர். இந்த யாதவர்கள் தங்கள் பெருமையை கண்டு பிரமித்து நிற்கிறார்கள். அவர்களுக்கு இந்த அற்புதமான மகிமை இருக்கிறது. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரிடமிருந்து இதை கேட்ட தேவி சத்யபாமை அவளுடைய ஒப்பற்ற அழகையும் இளமையையும் எண்ணி பெருமைப்பட்டு கொண்டு தனது சக ராணியரிடம் மெதுவாக பிறர் பெரிதும் அறியா வண்ணம் கூறினாள், ராதை மட்டும்தான் அழகான பெண்ணா? நான் அழகாக இல்லை? கடந்த காலத்தில் பலர் என்னை தேடி வந்திருக்கிறார்கள். என் அழகுக்கும் தாராள மனப்பான்மைக்கும் நான் எப்போதும் போற்றப்பட்டிருக்கிறேன். நண்பர்களே, என் அழகினால்தான் சததன்வா இறந்தான். அக்ரூணனும் கிருதவர்மனும் எதுபுறையை விட்டு ஓட வேண்டியதாயிருந்தது. ஒவ்வொரு நாளும் 8 எடை தங்கத்தை தானாகவே உருவாக்கும், பஞ்சம், தொற்று நோய்கள் மற்றும் பிற பிரச்சனைகளை தானாகவே அகற்றும், அரவங்கள், நோய்கள், தீயவர்கள் மற்றும் ஏமாற்றும் மக்களை தடுக்கும் செமந்தக ரத்தினம் என் தந்தையால் எனக்கு வரதட்சணையாக வழங்கப்பட்டது. அந்த ரத்தினம் என் இல்லத்திற்கு முழுமையான அற்புதமான மகிமையை கொண்டு வந்துள்ளது. நான் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை என் மிகுந்த அன்பால் கட்டுப்படுத்துகிறேன். அவருடன் கருடனில் பயணிக்கிறேன். பிராக்ஜோதிஷபுரத்தில் பௌமாசுரனுடன் நடந்த பெரிய போரை நான் என் விழிகளால் கண்டிருக்கிறேன். நீங்கள் அனைவரும் பிராக்ஜோதிஷபுரத்திலிருந்து துவாரகாபுரிக்கு வந்ததும், நீங்கள் அனைவரும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரால் வளர்க்கப்பட்டதும் என் அருளால் தான். அதில் எந்த ஐயமும் இல்லை. என் வார்த்தைகளை மதித்து இந்த பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தேவேந்திரனுக்கு ஒரு குடையை கொடுத்தார். அவளை மகிழ்விக்கும் ஆசையில் அவள் தன் 2 செவி அணிகளையும் தேவிக்கு காணிக்கையாக கொடுத்தார். பௌமாசுரனின் சொத்தாக இருந்த ஐராவதத்தில் பிறந்த பெரிய யானைகளை மகாத்மா ஸ்ரீ கிருஷ்ணரின் சொந்த விருப்பப்படி துவாரகைக்கு கொண்டு வந்தார்.
என் காரணமாக தேவர்களின் அரசனான தேவேந்திரனுடன் மிகுந்த பகை கொள்ள பகவான் ஸ்ரீஹரி முடிவு செய்தார். மரங்களின் அரசரான பாரிஜாதம் எப்போதும் என் வாயிலில் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது. நான் என் கற்பு திறனால் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை அடக்கிவிட்டேன். நான் எல்லா பொருட்களையும் நாரதருக்கு தானம் செய்திருந்தேன். என்னை போன்ற மகிமையும் அழகும் எந்த பெண்ணும் அடைய இயலாது. தோற்றத்திலும் தாராள மனப்பான்மையிலும் என்னை போன்ற பெண் இல்லை. அப்படியானால் தேவி ராதையை குறித்து என்ன? சேத்திராஜன் சிசுபாலனும் மற்றவர்களும் போர்க்களத்தில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடன் போர் தொடுத்த ருக்மிணியின் அழகு வேறு யாரையும் விட குறைவானதா? அழகான புருவங்கள் கொண்ட சகோதரி ருக்மிணி, நீங்கள் ஏன் அழகாக இல்லை? சகியோ, ராதை ஒரு கோபிகை பெண். நீங்கள் அனைவரும் இளவரசிகள். அனைவரும் ஆசீர்வதிக்கப்பட்டு மதிக்கப்படட்டும். நீங்கள் மனித பெண்களில் சிறந்தவராக இருக்கட்டும். தேவி சத்யபாமையின் வார்த்தைகளால் தேவி ருக்மிணி உள்பட அனைத்து மகாராணியரும் மனிதர்களாகவே மாறினர். அவர்கள் அனைவரும் தங்கள் பரம்பரை வீரம், அடக்கம், செல்வம், அழகு மற்றும் இளமை ஆகியவற்றை குறித்து பெருமை கொண்டனர். இந்த 8 ராணிகளும் அனைவருக்கும் மரியாதை கொடுக்கும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவிடம் உரையாடினர். இறைவா, தாம் எப்போதும் அன்பில் மூழ்கியிருக்கும் உமது அன்பில் மூழ்கியிருக்கும் தேவி ராதையின் அழகை தாம் புகழ்வதை நாங்கள் கேட்டிருக்கிறோம். இன்று பிரஜத்தில் வசிக்கும் உமது பிரிவால் எப்போதும் துக்கமடைந்து இங்கு நீராட வந்திருக்கும் உமது அன்பிற்குரிய ராதையை காண விரும்புகிறோம் என்றனர் ராணியர். நாரத மாமுனிவர் அப்படியே ஆகட்டும் என்று கூறிவிட்டு மீண்டும் அவர் கொடிகளாலும் பதாகைகளாலும் அலங்கரிக்கப்பட்ட ஒரு அழகான தங்க கூடாரத்தில் சந்திரனின் மகிமைக்கு இணையாக ஒரு விதானம், முத்து விளிம்புகளால் அலங்கரிக்கப்பட்ட ஒரு திரைச்சீலை மற்றும் சுத்தமான துணியாலான அழகான படுக்கை, அதன் மனம் பரவியது. மல்லிகை, தேன் மற்றும் வாசனை திரவியத்தின் நறுமணம் முழு இடத்தையும் ஊடுருவி தேனீக்களில் இனிமையான சலசலப்பை ஏற்படுத்தியது. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரால் மயங்கிய தேவி ஸ்ரீ ராதா ராணி அமர்ந்து அவளுக்கு சேவை செய்தார். அவளுடைய தோழிகள் அன்னம் போன்ற வெள்ளை மற்றும் தெய்வீக உணவுகளை அசைத்தனர். சிலர் அவள் மீது குடைகளை பிடித்தனர், மற்றவர்கள் ஊஞ்சல் கயிறுகளை பிடித்தனர், மற்றவர்கள் நகர்ந்து கொண்டிருந்தனர். சூரியனைப் போல மின்னும் தேவி ஸ்ரீ ராதையின் காதணிகள் அவள் செவிகளில் மின்னின. அவள் அணிந்திருந்த பிரகாசமான மாலையால் அவளுடைய அழகு மேலும் அதிகரித்தது. பல நூற்றுக்கணக்கான நிலவுகள் அவளுடைய நெற்றியிலிருந்து பரவியது. அவை அழகாகவும் மிகுந்த அழகாகவும் இருந்தன. அவளுடைய அழகான பாத விரல்களின் நுனிகளுடன் மலர்களால் மூடப்பட்ட அழகான தரையில் மிகவும் மென்மையான பாதங்களை வைத்தாள். அரசரே, தேவி ஸ்ரீ ராதையை தூரத்திலிருந்து கண்ட பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அந்த 1000 ராணிகள் அவளுடைய அழகில் மயங்கி மயக்கமடைந்தனர். சூரிய உதயத்திற்கு பின்னர் நட்சத்திரங்களைப் போல அவர்களின் பிரகாசம் அவளுடைய பிரகாசத்திலிருந்து மறைந்துவிட்டது. அவர்களின் அழகில் அவர்கள் கொண்டிருந்த பெருமை மறைந்து விட்டது. இந்த ராணி அனைவரும் ஒருவருக்கொருவர் இவ்வளவு அற்புதமாக வடிவம் 3 உலகங்களிலும் எங்கும் காணப்படவில்லை. நாங்கள் கேள்விப்பட்டதைப் போலவே அவருடைய ஒப்பற்ற வசீகரமான வடிவத்தை கண்டோம் என்று கூறத் தொடங்கினர். இப்படி உரையாடி கொண்டு ராணிகள் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை உன்னோக்கி அழைத்து சென்று தேவி ஸ்ரீ ராதையிடம் சென்றனர். கோபிகைகள் மற்றும் இளவரசிகளின் விழிகள் ஒன்றை ஒன்று சந்தித்தன. இது ஸ்ரீ கர்க சம்ஹிதையின் துவாரகா காண்டத்தின் கீழ் நாரத மாமுனிவர் பகுலாஸ்வ மன்னர் சம்வாதம் என்றழைக்கப்படும் உரையாடலில் உருவான சித்தாஸ்ரம மகாத்மியத்தின் குழுவில் தேவி ஸ்ரீ ராதையின் வடிவ தரிசனம் என்ற திருநாமம் கொண்ட 16ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.